இப்போ ஆஃப்டர் எஃபெக்டில் லோகோ இன்ட்ரோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இந்த ஃபைல் வந்து photogran.com வெப்சைட்டில் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். சிம்பிள் டிசைன் எலிமெண்ட்ஸ் லோகோ ஆஃப்டர் எஃபெக்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசல்யூஷன் இருக்குது. 1/4 வைக்க போகிறேன். இப்போ ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்டர்ஸ் இருக்கும். ட்ராப் ஜோன், எலிமெண்ட்ஸ், சாரி இதில் 2 ஃபோல்டர் இருக்குது. ட்ராப் ஜோன் இருக்குது, எலிமெண்ட்ஸும் இருக்குது. இந்த ட்ராப் ஜோன் தான் நமக்கு இப்போ மாற்ற போகிறோம். ட்ராப் ஜோனில் யுவர் லோகோ, யுவர் டேக்லைன். உங்களுக்குன்னு ஒரு லோகோ இருந்துச்சுன்னா ஸ்டுடியோவுக்கு அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு கீழே ஏதாவது டேக்லைன் மாதிரி இங்கே ஏதாவது ஸ்லோகோ மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லோகோ வந்து நம்ம எதுவுமே பண்ணியிருந்தோம்னா அதை நீங்கள் உள்ள பிஎன்ஜி ஃபைலாக கொண்டு வரணும். இந்த ஃபோட்டோஷாப்பில் இந்த photogran.com லோகோவை நான் வந்து பிஎன்ஜியாக சேவ் பண்ணிட்டேன். பிஎன்ஜியாக சேவ் பண்ணிவிட்டு அதை உள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்து ஃபைல்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்க இல்லையா உங்கள் லோகோவை, அந்த லோகோவுடைய பார்த்த செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே உள்ளே கொண்டு வந்திருக்கேன். யுவர் லோகோ அப்படின்றத இந்த காம்போசிஷன் டபுள் கிளிக் பண்ண போகிறேன் நான். இந்த இடத்துல நம்ம லோகோ கொண்டு வரணும். செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த ஏரோப்ளேனை கிளிக் பண்ணுங்கள், ட்ராக் ஆன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பொசிஷனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணும் பண்ணிக்கிட்டு அடுத்தது யுவர் டேக்லைன் டபுள் கிளிக் பண்ணுங்கள். யுவர் டேக்லைன்ன்றதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே எனேபிள் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் அடிக்கணும் தோன்றோ அதை அடிச்சுக்கலாங்க. நான் வந்து இப்போ photogran.com அப்படின்னு அடிப்பேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்குது, கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யுவர் லோகோவில் போய்ட்டு இந்த பொசிஷனை கீழே இருக்க வேண்டியதான். நம்ம கீழே இருக்கிட்டு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். இந்த ஒரு ப்ராஜெக்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 விதமான அவுட்புட் நீங்கள் எடுக்கலாம். லோகோ ஸ்டிங் பிளாக் கலரில் வர மாதிரி. அடுத்தது லோகோ ஸ்டிங் பிளாக் வித் க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து லோகோ ஸ்டிங் ஒயிட்டில் வேணும்னா ஒயிட்டில் இருக்கும். அதே லோகோ ஸ்டிங் ஒயிட் வித் ஷேடோ எஃபெக்ட். ஒரு 4 விதமாக கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வெளியே அவுட்புட் 2 எடுத்துக்கலாம். எனக்கு வந்து லோகோ ஸ்டிங் பிளாக் வித் க்ளோ எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இந்த காம்போசிஷனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. காம்போசிஷனில் மேலே போங்க, ஆட் டு ரெண்டர் கியூ கிளிக் பண்ணுங்கள். இது வந்துச்சுன்னா டிக் மார்க்கு இந்த பெஸ்ட் செட்டிங்கில் போங்க. ஃபுல் ரெசல்யூஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது அவுட்புட் மாடலில் குயிக் டைம் மூவியாக வேணும். ஃபார்மேட் ஆப்ஷன் வந்து அனிமேஷன்னா ஃபுல் குவாலிட்டியில் வரும். H264ன்றது ஒரு மீடியமான குவாலிட்டியில் வரும். ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் அவுட்புட் எங்கே அப்படின்ற பார்ட் மைக்கானுக்குள்ளே கொடுத்துருங்க. சரி கொடுத்த பிறகு ரெண்டர் கொடுங்க. எஸ்டிமேட் ரிமைனிங் டைம் வந்து 2 minutes காட்டுங்க. அவுட்புட் இதுக்கு நீங்கள் சூட்டபுளாக ஒரு மியூசிக் நீங்கள் எடிட் பண்ணுற உங்கள் சாஃப்ட்வேர்லேயோ வீடியோஸ்லேயோ யூடியூப்லேயோ இல்லை ப்ரீமியர் போடுங்க. எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேணாலும் இதை வச்சு நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியோ எஃபெக்டை வச்சு நீங்கள் அவுட்புட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான லோகோ கிடைச்சிடும். தேங்க்யூ.